ஹாய் கைஸ், இப்போ டீட்டெயிலிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ அனலைஸ் பண்ணியாச்சு. தென் இப்போ டிசைனில் நம்ம பண்ணது எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாம் செலக்ட் ஆகிருக்கு. இப்போ கான்க்ரீட் ஃப்ரேம் டிசைனை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ டிசைன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம டீட்டெயிலிங்குள்ளே போகலாம். ஸோ இங்கே டீட்டெயிலிங் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி இங்கே கான்க்ரீட் காம்பனன்ட் ப்ரிஃபரன்சஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் பீம் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஷோ ரெக்யர்டு ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்றத டிக் பண்ணிக்கோங்க, சப்போஸ் அன்டிக் ஆயிருந்துச்சுன்னா. ஸோ அதே மாதிரி காலம்க்கும் ஷோ ரெக்யர்டு ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு தென் ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ டீட்டெயிலிங்கில் ரீபார் செலெக்ஷன் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் பீமில் போய்க்கலாம். ஸோ இங்கே தான் நம்ம ரீபாரில் என்னென்ன சைஸ் இருக்கணும், மினிமம் சைஸ் மேக்ஸிமம் சைஸ் என்னன்னு நம்ம கொடுக்கணும். ஸோ எல்லாத்துக்கும் முன்னாடி இங்கே ABCDEFG, ஸோ இதெல்லாம் என்ன, அப்புறம் ஜோன் ஏ, ஜோன் பி, ஜோன் சி இதெல்லாம் என்ன அப்படின்றத பார்க்கணும். ஸோ அதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ இப்போ பீமோட செக்ஷன் வியூவை நம்ம பார்த்துடலாம். ஸோ செக்ஷன் வியூவில் பார்த்தீங்கன்னா இங்கே ஏ அண்ட் எஃப்ன்றது டாப் அண்ட் பாட்டம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏ அண்ட் எஃப்ன்றது டாப் அண்ட் பாட்டம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட். இங்கே பிங்கிறது கார்னரில் வர டாப் எக்ஸ்ட்ரா ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட். அதே மாதிரி ஜின்றது பாட்டமில் வர எக்ஸ்ட்ரா ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட். இங்கே டாப் அண்ட் பாட்டமில் ஒவ்வொரு கார்னர்லையும் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒவ்வொரு பீம் காலம் கனெக்ஷன் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி டாப் அண்ட் பாட்டமில் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் பி அண்ட் ஜி ஸ்டார்டிங்லேயும் இருக்கும், அதே மாதிரி இங்கே எண்ட்லேயும் இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிங்கிறது டாப் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட், எஃப்ன்றது அதே மாதிரி தான். இங்கே டிஎன்ஹெச்ன்றது இன்டர்மீடியட் பீம் காலம் கனெக்ஷன், அதாவது ஸ்டார்ட் எண்டை தவிர இன்டர்மீடியட் வர எல்லா பீம் காலம் ஜாயிண்ட் இருக்க இடத்துல இந்த மாதிரி டிஎன்ஹெச் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிஎன்ஹெச் இருக்கும். இதில் ஏசிங்கிறது டாப் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட், எஃப்ன்றது பாட்டம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட், பிஜிடிஹெச் இது எல்லாமே எக்ஸ்ட்ரா ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட். ஸோ நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது எல்லாமே ஏசி டாப் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட், எஃப் பாட்டம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட், ரிமைனிங் எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணுற எக்ஸ்ட்ரா ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட். ஸோ இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஜோன் ஏ, ஜோன் பி, ஜோன் சி அப்படின்னு சொல்லி மூணாக பிரிச்சிருப்பாங்க. ஸோ இதை எதை அடிப்படையாக வச்சு பிரிச்சிருக்காங்கன்னா சியர் ஃபோர்ஸ் அண்ட் சியர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டை அடிப்படையாக வச்சு தான் பிரிச்சிருக்காங்க. இங்கே எண்டில் பார்த்தீங்கன்னா சியர் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால சியர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் நம்ம க்ளோஸாக கொடுக்கணும். ஸோ அதனால ஜோன் ஏல க்ளோஸாக கொடுத்துருப்பாங்க. இப்போ ஜோன் பியில் பார்த்தீங்கன்னா ஜோன் ஏவை கம்பேர் பண்ணும்போது கம்மியான சியர் ஃபோர்ஸ் தான் இங்கே வரும். ஸோ இங்கனக்குள்ள சியர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துக்கலாம். ஜோன் சியில் தான் லீஸ்ட் சியர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். ஸோ இங்கே சியர் இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமாக கொடுத்துக்கலாம். ஸோ இதுக்காக தான் ஜோன் ஏ, ஜோன் பி, ஜோன் சி இந்த மாதிரி மூணாக பிரிச்சிருக்காங்க. ஸோ இங்கே அதே மாதிரி தான் எட்ஜில் அதிகமாக சியர் ஃபோர்ஸ் வரும். ஸோ அதிக ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வேணும். ஸோ இதுதான் ஜோன் ஏ, ஜோன் பி, ஜோன் சி. ஃபஸ்ட்டு நம்ம சீஸ்மிக்கில் கிளிக் பண்ணிக்கிறணும். ஸோ ஃபஸ்ட்டு சீஸ்மிக்கில் நம்ம கிளிக் பண்ணிட்டு தான் இந்த பார் சைஸ் எல்லாம் மாற்ற ஆரம்பிக்கணும். ஸோ ஏசி டாப் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட், எஃப் பாட்டம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட், ரிமைனிங் எல்லாமே கார்னரில் டாப் அண்ட் பாட்டில் வர ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டு எக்ஸ்ட்ரா ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட். இது ஜோன் ஏ, ஜோன் பி, ஜோன் சி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துக்கலாம். இங்கே எல்லாமே 12 கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே ஸ்டிரப்பில் நம்ம 8 கொடுத்துக்கலாம். இது எல்லாமே மினிமம் சைஸ். ஸோ ஸ்மாலஸ்ட் பார் நம்ம கொடுத்தாச்சு. அதே மாதிரி லார்ஜஸ்ட் பார் கொடுத்துக்குறோம். லார்ஜஸ்ட் பார் நம்ம எவ்வளோ வேணாலும் கொடுத்துக்கலாம். இது G+2 அப்படின்றனால நம்ம 25 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே ஸ்டிரப்பில் நம்ம 10 கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ ப்ரிஃபர்டு பார் சைஸ் அப்படின்றதுல நம்ம டாப் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு ஏஎன்சிக்கு 12 கொடுத்துக்கிறோம்.
அதே மாதிரி பாட்டம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் எஃப்க்கு 12 கொடுத்துக்கிறோம். ரிமைனிங் எல்லாத்துக்கும் நம்ம 16 கொடுத்துக்கலாம். ஸ்டிரப்ஸில் நம்ம ப்ரிஃபர்டு சைஸ் வந்து 8 கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே வேற எதையும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. ஸோ இப்போ காலம்க்கு போய்க்கலாம். ஸோ காலமில் நான் சீஸ்மிக் சீஸ்மிக் அப்படின்னு சொல்லியிருக்கும். இதில் ஃபர்ஸ்ட் சீஸ்மிக்கில் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ காலமில் ஜோன் ஏ, ஜோன் பி, ஜோன் சி, ஸோ என்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஸோ இதுதான் காலமோட செக்ஷன் வியூ. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ளோரு, ஸோ இது வந்து காலமோட ஹைட்டு. ஸோ காலமோட ஹைட்டை 3 வந்து டிவைட் பண்ணியிருப்பாங்க. ஜோன் ஏ, ஜோன் பி, ஜோன் சி. ஸோ இதையும் சியரை பேஸாக வச்சு தான் இந்த மாதிரி பிரிச்சிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல சியர் வந்து அதிகமாக இருக்கும், அதனால அதிக ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட். இந்த இடத்துல ஜோன் பியில் சியர் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி ஜோன் ஏல சியர் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால இங்கே அதிகமாக சியர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ப்ரொவைட் பண்ணணும். ஸோ இப்படி தான் ஜோன் ஏ, ஜோன் பி, ஜோன் சியை வந்து பிரிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்மாலஸ்ட் பார் சைஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ ஸ்மாலஸ்ட் பார் வந்து நம்ம 12 கொடுத்துக்கலாம். லார்ஜஸ்ட் பார் சைஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ லார்ஜஸ்ட் பார் சைஸ் வந்து நம்ம 25 கொடுத்துக்கலாம். ப்ரிஃபர்டில் நம்ம 16 கொடுத்துக்கலாம். இங்கே ஜோன் ஏக்கு சியர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் எவ்வளோ, டைஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ டைஸ் வந்து நம்ம 8 கொடுத்துக்கலாம். ஸோ லார்ஜஸ்ட் பார் வந்து நம்ம 10 கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே ப்ரிஃபர்டு பார் சைஸ் வந்து நம்ம 8 கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்த பின்னாடி இங்கே ஸ்ப்ளைஸ் பார்ஸ் எவ்ரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். ஸோ இதில் வந்து நம்ம எவ்ரி ஸ்டோரி அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். மாற்ற தேவையில்லை, ஓகே கொடுத்துக்கலாம். தென் டீட்டெயிலிங்கில் ஸ்டார்ட் டீட்டெயிலிங் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டீட்டெயிலிங் முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்குது பீம் காலம் பிளான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டோரிக்கும் நம்ம பார்த்துக்கலாம். நீங்கள் டிராயிங் சீட் காம்பனன்ட் வியூஸில் ஃப்ளோர் ஸ்லாப் டீட்டெயில்ஸ் அப்படின்னு போனீங்கன்னா இதில் ஒவ்வொரு ஸ்டோரிக்கும் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த 5CB2S1 அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒவ்வொரு பீமுக்கும் ஒவ்வொரு நேம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது என்னன்னா, இப்போ B1 அப்படின்னா இந்த டைரக்ஷனில் இருக்கிறது எல்லாமே, அதாவது B1S1 ஸ்பேன் 1, B1S2 ஸ்பேன் 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே B1S3 அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ இந்த சைடு இருக்கிறது எல்லாமே B1ல ஆரம்பிக்கும். ஸ்பேன் 1, ஸ்பேன் 2, ஸ்பேன் 3 அப்படின்றதுக்காக S1, S2, S3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது மூணுமே வந்து டிஃபரண்ட் ஸ்பேனு. ஸோ அதே மாதிரி இது ரெண்டும் இங்கே வந்து B2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ B2ல இது ஸ்பேன் 1, ஸ்பேன் 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டோரிக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி ஃப்ளோர் பிளானாக பார்த்துக்கலாம். இப்போ இங்கே பீம் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் காங்கிரீட் பீமை கிளிக் பண்ணி ஷெட்யூல் அண்ட் டேபிள்ஸில் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய டேபிள் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரித்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இது வந்து பிளிந்த் பீம் டீட்டெயில்ஸ், இது வந்து ஸ்டோரி 1 பீமோட டீட்டெயில்ஸ், இது ஸ்டோரி 2ல இருக்க பீமோட டீட்டெயில்ஸ், இது ஸ்டோரி 3ல இருக்க பீமோட டீட்டெயில்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பேனை வந்து பிரிச்சிருப்பாங்க. ஸ்பேன் 1, ஸ்பேன் 2, ஸ்பேன் 3 நம்ம பார்த்தோம்ல. B1னா இந்த டைரக்ஷனில் இருக்கிறது, B2 அப்படின்னா இந்த டைரக்ஷனில் இருக்கிறது, அதாவது எக்ஸ் அண்ட் ஒய் டைரக்ஷனில் இருக்கிறது தான் இந்த மாதிரி B1, B2 அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. இதில் அதோட ஸ்பேன் வந்து கொடுத்துருப்பாங்க. தென் எங்கே பார்த்தீங்கன்னா AC அண்ட் Fன்றது நம்ம பார்த்தோம். AC வந்து டாப்பு, F வந்து பாட்டம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட். ஸோ அதில் எந்தெந்த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயிலாம் கொடுத்துருப்பாங்க. இங்கே மேலே டாப்பில் வந்து 2 நம்பர் ஆஃப் 12 mm டயாபார். அதே மாதிரி பியில் பார்த்தீங்கன்னா 1 நம்பர் ஆஃப் 16 mm டயாபார். பின்றது ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங்கில் வர டாப் எக்ஸ்ட்ரா ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட். ஸோ அதே மாதிரி இங்கே ஒவ்வொரு பீமுக்கும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டிரம்ஸ்க்கு வந்து என்னென்ன ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் 4 ஃபர்ஸ்ட் இருக்க 4 நம்பர் வந்து எத்தனை நம்பர் ஆஃப் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட், அதுதான் வந்து 4 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க.
இங்கே 8ன்றது பாரோட டயா 8 mm டயா அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. ஸோ 4 numbers ஆஃப் 8 mm டயா அட் 100 mm ஸ்பேசிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நம்ம பார்த்துக்கலாம். இங்கே காலம் டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் போகலாம். இதில் ஷெட்யூல் அண்ட் டேபிள்ஸில் இதை கிளிக் பண்ணோம்னா ஸோ அதுக்கு முன்னாடி ஃப்ரேமிங் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் போய் பார்த்துட்டோன்னா இங்கே ஒவ்வொரு காலமுக்கும் ஒவ்வொரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. CC1 CC2 அப்படின்னு சொல்லி. இங்கே எதுக்குமே CC2 அப்படின்னு சொல்லி வரல, எல்லாமே CC1 அப்படின்னு சொல்லி தான் வந்திருக்கு. ஸோ ஆமாம், ஸோ எல்லாமே CC1 அப்படின்னு சொல்லி தான் வந்திருக்கு. அதாவது எல்லா காலமுக்கும் ஒரே டைப் ஆஃப் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இங்கே ஷெட்யூல் அண்ட் டேபிள்ஸில் கான்க்ரீட் காலம் ஷெட்யூலை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த காலம் டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி CC2 அப்படின்னு இருந்துச்சுன்னா இங்கே பக்கத்தில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு வரலை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் காலமோட சைஸு. ஸோ காலமோட செக்ஷன் கொடுத்துருப்பாங்க. 12 numbers ஆஃப் 16 mm டயாமீட்டர் அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இங்கே சியர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டும் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லாமே 8 mm டயா தான் அண்ட் 100 mm ஸ்பேசிங்கில் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம காலம் பீம் டீட்டெயிலிங்கை இந்த மாதிரி டீட்டெயிலிங் டேப்பில் விசிட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இங்கே ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கேஜ் வியூஸ் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ இது மூலியமாகவும் நான் பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஒரு ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ஒரு செக்ஷனில் இருக்க ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டை அப்படியே கொடுத்துருப்பாங்க. கான்க்ரீட் இல்லாமல் அந்த செக்ஷன் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த வியூ தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பீமோட ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கேஜை இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு பீம் அண்ட் காலமுக்கு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்லாப் எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ்.